மதுரை தணக்கன்குளம் பகுதியில் திமுக நிர்வாகியின் ஆதரவாளர் ஒருவர் வெட்டி கொல்லப்பட்டார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். திமுக நிர்வாகியின் ஆதரவாளர் வெட்டி கொலை விவரம் என்ன, சொல்லுங்க ராஜ்குமார். வணக்கம். மதுரையில் தணக்கங்குளம் அருகே திமுக நிர்வாகியின் ஆதரவாளர் கொடூரமாக நள்ளிரவில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். உடனடியாக அவரது உடலும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில ஒரு பதட்டமான சூழலாக ஏராளமான போலீசாரும் இங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மதுரை முன்னாள் திமுக மண்டல தலைவர் வி.கே. குருசாமியின் ஆதரவாளரான காளீஸ்வரன் என்பவர் மதுரை தணக்கங்குளம் மொட்டமலை பகுதியில் உள்ள வெங்கலமூர்த்தி நகர் பகுதியில் வசித்து வந்தார். இந்த நிலையில்தான் நள்ளிரவில் மர்ம நபர்களால் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். அவரது உடலை உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலமாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வரும் வழியிலேயே அவருடைய ஆதரவாளர்கள் அனைவருமாக சேர்ந்து அந்த ஆம்புலன்ஸை அடித்தபடியும் சத்தமிட்டும் அவர்கள் வந்து உடலை தற்பொழுது அரசு ராஜாஜி மருத்துவமனையில் உள்ள பிரேத பரிசோதனை அறையில் வைக்கப்பட்டு இருக்கிறது. இருந்த போதிலும் கூட, அதாவது வெள்ளைகாளி தரப்பினருக்கும் வி.கே. குருசாமி தரப்பினருக்கும் ஏற்கனவே முன்னரே இருந்த காரணத்தால் இந்த குறிப்பு அடித்து நொறுக்கலாமா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில தற்பொழுது ஏராளமான போலீசார் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை முன்பாக குவிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இது ஒரு பதட்டமான ஒரு சூழல் மதுரையில் நிலவி வருவதாகவே கூறலாம். அந்த அளவுக்கு போலீசாரும் இங்கு குவிக்கப்பட்டு இருக்கிறார்கள். தற்போது இப்ப ஏராளமான தொண்டர்கள், அதாவது வி.கே. குருசாமி திமுக நிர்வாகிகளுடைய ஆதரவாளர்களும் தற்பொழுது அரசு மருத்துவமனை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறார்கள். நன்றி ராஜ்குமார், தகவல்களுக்கு நன்றி.